அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் மக்களிடத்தில் எடுத்து செல்லும் விதமாகவும் இந்து கடவுள்களையும் தமிழ் கடவுளையும் முருகப்பெருமானையும் கந்த சஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்திய இந்த கயவர் கூட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழக ஆன்மீக பெரியவர்கள் அவர்களுடைய மூலமாக அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டும் விதமாகவும் அவர்களுக்கு பின்னணியில் இருக்கிற அந்த கருப்பர் கூட்டம் அதில் ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி பிரிவில் வேலை செஞ்சாங்க அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்மளும் கேட்குறோம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கருப்பர் கூட்டத்திற்கும் அவர்களுக்கும் இன்னை வரலும் எந்தவித தொடர்பும் இல்லை அல்லது எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு அவர் வெளிப்படையாக சொல்லலை. அப்போது அந்த கருப்பர் கூட்டத்துக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா தான் தமிழக பொதுமக்கள் நினைக்கிறதாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே நேரத்தில் நம்மளுடைய சகோதரிகளை தாய்மார்களை நாம் கடவுளுக்கு இணையாக வழங்குவது தான் அனைவருடைய தமிழ் மக்களினுடைய மரபு, நம்மளுடைய பழக்கம். அதனால தான் நம்ம எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய தாய்மார்கள் நம்மளுடைய சகோதரிகள் அத்தனை பேருக்குமே நம்ம அம்மன் பெயர் வச்சுருக்கோம். குறிப்பாக நம்மளுடைய அந்த ஏதாவது ஒரு சாமியை நினைவு கூறுறத பேர் தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கை, பாரத அன்னை, தமிழ் அன்னை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதே போல் தான் ஆறுகளுக்கு நம்மளுடைய தாய்மார்களினுடைய பெயரை தான் நம்ம வச்சுருக்கோம். இப்படி அந்த தாய்மையை பெண்மையை போற்றுபவர்கள் தான் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க. ஆனால் இன்றைக்கு அந்த தாய்மையை சிலர் கேவலப்படுத்துகிறாங்க. அந்த கேவலப்படுத்தினவங்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வக்காலத்து வாங்குறாங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் காப்பாற்றுறது தான் அவருடைய வேலை. ஏன்னா தவறு செய்வதை சீல்டு பண்ணுறது தான் அவருடைய வேலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கந்த சஷ்டி கவசத்தில் யார் தவறு பண்ணுறாங்க, உங்களுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டோம், பதில் இல்லை. திமுகவுடைய சட்டப்பிரிவு அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதே போல் இப்போ நம்மளுடைய தாய்மார்களை கொச்சைப்படுத்துகிறவங்களுக்கு அவர்களுக்கு நேரடியாகவே ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, சமூக நீதி பற்றி பேசினாரே ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்துலையுமே. அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலாளரை சந்தித்து வெளியில் நாங்கள் என்ன 3ஆம் தர குடிமக்களா, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களான்ட்டு கேள்வி கேட்டார். அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் 3ஆம் தர குடிமக்களான்ட்டு அத்தனை பேரும் எழுந்தாங்க. ஸ்டாலின் இன்னைக்கு வரலும் அவரை கண்டிக்கலை. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வரலும் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கண்டிக்கலை. ஏன்னா அவர் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், ஜட்ஜுக்கு நமக்கு எல்லாம் தெரியும் இடஒதுக்கீடு கிடையாது. ஜட்ஜுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு சமுதாயத்தில் மேலே உயர்ந்து அவருடைய இரவு பகலும் உழைத்து அவர் ஜட்ஜாக வந்திருக்கார். அப்படி ஜட்ஜாக வந்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அப்படின்ட்டு சொல்லி கேவலப்படுத்தினார் பட்டியலின மக்களை. அவரையும் ஸ்டாலின் கண்டிக்கலை. அப்போது ஸ்டாலின் பட்டியலின மக்களை கேவலப்படுத்தினாலும் கண்டிக்க மாட்டார். அதே மாதிரி தாய்மார்களை நம்மளுடைய சகோதரிகளை கேவலப்படுத்தினாலும் கண்டிக்க மாட்டார்.